ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி. ஸ்பைஸியாக சிக்கன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பெப்பர் சிக்கன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி அந்த சிக்கன் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்த மறக்காதீங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுட்ரு பண்ணணும். இப்போ நம்ம வடைச்சட்டியை சூடு பண்ண வச்சுட்டோம். இந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் குருமிளகு. இதை நம்ம இப்போ நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ஸ்பைசஸோட நல்ல வாசனை வருது. ஒரு 2 நிமிஷம் ட்ரை ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது கடாயை சூடு பண்ண வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சாதாரண நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலை சேர்த்துட்டேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் 250 கிராம் இருக்கும். இது நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகு, 2 பச்சை மிளகு இதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு பதிலாக நம்ம வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்ச அந்த மசாலா பவுடர், அதை இதோட சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு ட்ரை ரெசிபிங்கிறதுனால போன்லெஸ் சிக்கன் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவோட சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை இதோட சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு, அதாவது ஒரு 10 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் ஓரளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் மூடி வச்சாலும் இடையில இந்த மாதிரி எடுத்து கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ட்ரையாகவும் பண்ணலாம், அதே நேரத்தில் செமி கிரேவியாகவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை அனுப்புங்க.